ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக vரும். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய டே மை லைஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் இருக்குது, அதையும் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தாங்க வச்சிட்ருக்கேன். என்னோடய தம்பி காலேஜ் கிளம்பிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி ஒரு வேலையாக இருந்தாங்க. அதனால் நான் பார்த்திங்கன்னா அவனுக்கு பேக் பண்ணி வச்சிட்ருந்தேன். சாப்பாடை ஃபுல்லு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை டிஃபன் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நம்ம. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சிக்கன் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த வீடியோ எடுக்கலை நான், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே எடுக்கவே முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு கறி மாதிரி போட்டு கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு வச்சுருந்தேன் நான். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துருப்பீங்க. அதை ஃபுல்லு வச்சு எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு எல்லாத்தையுமே பாக்ஸில் அடைச்சி நானும் அவனுக்கு அப்படியே கொடுத்துட்டேன். அவனும் பார்த்திங்கன்னா காலேஜ் கொண்டு போயிட்டான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் போய் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டேன். எனக்கு காலேஜில் ஒரு ஒர்க் இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் நான் குளித்து கிளம்பிட்டேன். நான் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு போகிறதா ஐடியா இருந்துச்சுங்க. பட் மணியை பார்த்திங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னுமே போய் நம்ம கேட்கணும். அங்கே போய் கேட்டு எல்லாத்தையுமே அலைஞ்சு பெருக்கி எல்லாம் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிருங்க. நான் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. நான் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டு தான் நடந்து போயிட்டுருக்கேன். பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பஸ்ஸும் வந்துருச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் சீட்டு தான் கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் வேறு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் காற்று பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னை காலேஜுக்கிட்டேயும் இறக்கி விட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து போயிட்டுருந்தேன். இந்த ரொம்ப நாள் கழிச்சு போனால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு நான் காலேஜ்கிட்ட போயேவும். அதுவும் நான் போன சமயம் பார்த்திங்கன்னா ஆளே இல்லை, அக்கடான்ட்டு இருந்துச்சுங்க, வெறிச்சோடி இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருந்தேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய மெமரிஸ் வந்து அப்படியே மைண்டில் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்போம், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வருவோம். இது பார்த்திங்கன்னா குறுக்கு வழிங்க. அங்கிட்டு சுற்றி போனோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குறுக்கு வழி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு தான் நடந்து போய்ட்டுருவோம். நாங்கள் எப்போயுமே நிறையா வாட்ச்மென்ட்டெல்லாம் வசம் வாங்கிட்டு நாங்கள் இங்கிட்டு கூடி ஓடியாந்துருவோம். அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் இருக்குது எங்ககிட்ட. பாருங்களேன் காற்று எப்படி அடிக்குதுன்னு, என்னையே தூக்கிட்டு போயிரும் போலங்க, அந்த அளவுக்கு காற்று, சரியான காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. பாருங்கள் வெளியில் ஒரு ஆள் இல்லை, எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே இருந்தாங்க போல். நான் பார்த்திங்கன்னா அப்படியே அக்கடான்ட்டு நடந்து போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு அங்கே போய் நிறையா சாரை மீட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கணும், நம்ம கேட்டு எல்லாத்தையுமே வாங்கணும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீஸ் கட்டுறது இன்னும் அமௌண்ட் பாதி இருக்குங்க. இன்னும் எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் நான் காலேஜ் போயிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முடிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் பாதி அமௌண்ட் கட்டவே இல்லை. கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னை எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி பார்த்திங்கன்னா கேட்டு வந்துட்டேன். வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் இந்த மாதிரி கேட்டுங்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சார்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடுறதுக்காக வந்திருந்தா. அவகிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கடலை போட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. திடீர்னு நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணும்போது நம்ம என்ன பேசன்னு கூட தெரியாது. ஏன்னா அவ்வளோ டச்சு விட்டு போயிடுச்சு. 2 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சுங்க அவகிட்ட பேசியவும். திடீர்னு மீட் பண்ணும்போது நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நான் திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் 2 பேர் பேசிவிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசி எடுத்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பேக்கரியில் போய் கொஞ்சம் சிக்கன் ரோல் விற்றுட்ருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா சீஸ் பர்கர் கேட்டிருந்தேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிக்கன் ரோல் தான் இருந்துச்சு. அப்போதைக்கு நான் வீட்டுக்கு வரவே 2:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் அதை சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் எங்கள் மம்மிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு கரும்பு ஜூஸ் தாங்க வாங்க போனேன். வாங்கிட்டு அங்கே போய் நல்லா வாங்கிட்டு ஜூஸையும் வாங்கிட்டு அப்படியே நானும் சைக்கிளில் வந்துட்டேன். வந்து வீட்டுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சாச்சு. குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பை போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. மைண்டே பார்த்திங்கன்னா அப்செட்டாக இருந்துச்சு. எதுக்குன்னே தெரில, திடீர்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு நானும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வந்ததும் பார்த்திங்கன்னா மனசார ஜூஸையும் குடிச்சிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க செம்மையாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.